கங்கையாறு தலையில் சுமப்பது இறையனாறு. கொண்டமுகம் ஆறு நின்றபடை ஆறு. தமிழே உன் தலைநூலை முதலில் பொதிந்த இடம் பொருணையாறு. மேலும் உன்னை வளர்த்தது யாரு? அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு, மேலும் உன்னை பெற்றாறு. அவர்களுக்கு மத்தியில் இந்த சிற்றாறு. என்னை வெறும் வற்றாறு என்று எண்ணிவிடாமல் உயிரெழுத்து ஈராறு, உயிர்மை எழுத்து மூன்றாறு. தாயே என் நாவில் தடையில்லாமல் என்னாலும் பரிமாறு. தாயே தமிழே என் முதல் வணக்கம். அன்பெனும் பூக்கள் தூவி ஆனந்தம் மனதில் தவிழ புன்னகை சிந்தி இங்கு வருகை தந்திருக்கும் உற்ற நல் அறிஞர்கள், ஊக்கமளிக்கும் ஆன்றோர்கள், எண்ணத்தில் உயர்ந்தோர், ஏற்ற கல்வியில் சிறந்தோர், ஐயங்களை களைய வல்லோர், ஒப்பிலா உயர்ந்தோர், ஓங்கு புகழ் சான்றோர் அனைவரையும் அவ்வை விரும்பும் அழகு தமிழால் வருக வருக என வரவேற்கிறேன். இனிதே இவ்விழா நடக்க வழி நடத்திய நண்பர்களுக்கு நன்றி. நிகழ்வு சிறக்க வருகை தந்து சிறப்பித்த விருந்தினர்களுக்கு அன்பு நன்றி. தோள் கொடுத்து துணை நின்று தோரணமாய் நின்ற தோழமைகளுக்கு மிக்க நன்றி. அமைதி காத்து அமர்ந்திருந்த பார்வையாளர்களுக்கு நன்றி. இனிதே முடிந்த இவ்விழாவினின் இணைய நினைவுகளை சுமந்து மனதார சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகள். நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கில்லை, நறும் பூவின் சுவை முழுவதும் தேனுக்கில்லை, பன்னாகம் இசை முழுவதும் யாழுக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுவதும் நிலத்துக்கில்லை, பசியாரும் கனி முழுவதும் மரத்துக்கில்லை, எல்லாமே பிறருக்குத்தான் என்னும் பொழுது நாமும் ஈகை குணத்தோடு வாழ்வோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. காலம் தந்த கடமை இது, ஆற்றி வந்த பதவி இது, ஓய்வு பெறும் நாளும் இது, புது வாழ்வின் வசந்தம் இது. பணி சுமையால் பல நாட்கள் மறந்திருப்பார் நித்திரை, கடின உழைப்பால் பதித்திருப்பார் பல சிறப்பான முத்திரை. பணியில் கொடி கட்டியவர், எங்களுக்கு வழிகாட்டியும் நீங்களே. பணி நிறைவின் பின்பு வாழ்வு வசந்தமாகட்டும், பணியின் நினைவு பூக்கள் சுகந்தம் வீசட்டும். வாழ்த்துக்கள் சொல்லி விடை கொடுக்கிறோம், வணங்கி முன்னிற்கிறோம். வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க நலமுடன், வாழ்க வாழ்க பல்லாண்டு, வளமுடன் வாழ்க நூறாண்டு. மதிப்புக்குரியவரே, கடலலைக்கு ஓய்வு உண்டா? சூரியன் உதிக்க மறப்பதுண்டா? புவி சுயற்சி நிற்பதுண்டா? தங்கள் பணி நிறைவு கேள்வியுற்றதும் என்னுள் எழுந்த கேள்விகள் இவை. காலம் தவறாமல், ஊக்கம் தளராமல், களைப்பு உணராமல் கடமையாற்றிய தங்கள் பணி மதிப்புக்குரியது. பணியில் உங்கள் சிரத்தையும் இன்முகமும் சொல்லும் அனைவரிடமும் நட்பு பாராட்டிய உங்கள் பண்பு சிறப்புடையது. உங்கள் உழைப்பு நிறுவனத்திற்கு தூண் மாதிரி, நீங்கள் எங்களின் முன்மாதிரி. உங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஆற்றியது பெரும் பங்கு. உங்களைப் போல் பணியாளர் இனி காண்பது எங்கு? நீங்கள் விட்டு செல்வது நிரப்ப முடியாத வெற்றிடம். உங்கள் வழி நின்று பணியாற்ற முயல்கிறோம். மனமார்ந்த நன்றி பகிர்ந்து விடை கொடுக்கிறோம். பணி நிறைவு காலம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அமைய வாழ்த்துகிறோம். நன்றி.